الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن كنتن تردن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடிமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இழ்திகாபடி நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளாரோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனித மாதத்தில் எல்லா மேடைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த செய்திகள் தான் பல்வேறு கோணங்களிலே உரையாற்றப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சமூகம் சார்ந்த விஷயங்கள் பேசப்படும் அளவிற்கு நபி அவர்களினுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பேசப்படுவதில்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அது மிக முக்கியமான தேவையாக இருக்கிற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது குறித்தும், அதுபோன்ற சந்தர்ப்பங்களிலே எப்படி பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்த அற்புதமான படிப்பினைகளோடு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். புகாரி ஷரீஃபிலே வருகிறது, ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு போகிறார்கள். அவர்களோடு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். அந்த ஹஜ்ஜு காலகட்டத்திலே ஒரு நாள் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டி வெளியே சென்றார்கள். அவர்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பின்தொடர்ந்து சென்றார்கள். தங்களுடைய காரியத்தை முடித்துவிட்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தவுடன் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த தண்ணீரை தந்தார்கள். அந்த தண்ணீரை அவர்கள் வுது செய்வதற்காக வேண்டி ஊற்றினார்கள். முடிந்ததற்கு பிறகு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஹலீஃபா அவர்களே, திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்கு உங்களிடத்தில் விளக்கம் கேட்க வேண்டும் என்று நான் சந்தர்ப்பம் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். உங்கள் இருவரினுடைய உள்ளங்கள் தவறு செய்துவிட்டது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த இருவர் யார், யாருடைய விஷயத்தில் இந்த வசனம் இறங்கியது என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுடைய உள்ளங்கள் தவறு செய்து விட்டது, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்தால் என்கின்ற இந்த வசனம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த இருவரின் விஷயத்திலே தான் இறங்கியது என்பதாக சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை சொல்கிறார். நானும் அன்சாரிகளில் ஒருவரான பனு உமையத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டுக்கிட்டோம். நான் எப்பெல்லாம் வேலைக்கு போறேனோ அப்பெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடயே இருந்து அவங்க சொல்லித்தர விஷயத்தை கற்றுக்கொண்டு வேலையிலிருந்து வந்த உடனே என்கிட்ட சொல்லி கொடுத்துடணும். பனு உமையத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வேலைக்கு போவாங்களோ அப்பெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடவே இருந்து அவங்க சொல்லி தரதெல்லாம் கேட்டு படிச்சு அவங்க வேலையிலேருந்து வந்ததுக்கு பிறகு நான் அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். ஒரு நாள் அவங்க போவாங்க, இன்னொரு நாள் நான் போவேன். ஒரு நாள் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருப்பாங்க, இன்னொரு நாள் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருப்பேன். ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் இது.
நாங்கெல்லாம் குறைஷிகள் எங்க கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்ன அப்படின்னு சொன்னா, குடும்பத்துல ஆண்கள் தான் பெண்களின் மீது அதிகாரம் செலுத்துவார்கள். ஆண்கள் வைத்ததுதான் சட்டம், பெண்கள் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனா அன்சாரிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்ன அப்படின்னு சொன்னா, பெண்கள் தான் ஆண்களின் மீது அதிகாரம் செலுத்துவார்கள், அவர்கள் வைத்ததுதான் சட்டம், ஆண்கள் எதிர்த்து பேச முடியாது. மக்கால இருந்து இங்க வந்தோம் இல்லையா, நம்ம பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அன்சாரி பெண்களோடு பழகி அவங்க கிட்ட இருந்து இந்த பழக்கத்தை கத்துக்கிட்டாங்க. ஆண்களின் மீது அதிகாரம் செலுத்துகிற ஒரு பழக்கத்தை கத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை. இப்ப சத்தம் போட்டு பேசினேன். ஏன் இப்படி செஞ்சேன், இப்படி செய்யலாமா என்பதாக நான் சத்தம் போட்டு பேசினேன். அப்ப என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, ஏன் நான் ஏத்து பேசக்கூடாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே அவங்களுடைய மனைவிமார்கள் ஏத்து பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டயே தர்க்கம் செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல கோச்சிக்கிட்டு ஒரு நாள் பூரா பேசாம இருந்து நைட்டு தான் பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு அப்படி ஒரு உரிமை இருக்கும் போது உங்ககிட்ட நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனைவி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள் ஏத்து பேசுறாங்களா? நபி அவங்க மேல கோச்சிக்கிறாங்களா? ஒரு நாள் முழுக்க பேசாம இருந்து நைட்டு தான் பேசுறாங்களா? அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. காரணம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகள் ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர். இப்ப நம்மளுடைய மகளும் அப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி உடனே ஆடையை எடுத்து போட்டுக்கொண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நேரா ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து கதவு தட்டுறாங்க. உள்ள இருந்து ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வாருங்கள் என்று சொல்லி வரவேற்று அவர்களை உள்ளே அழைக்கிறாங்க. உள்ள வந்த உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, ஹஃப்ஸாவே, இது உண்மையா? நபி அவர்கள் பேசினால் அவர்களுக்கு நீங்கள் எதிர்த்து பேசி அவர்களின் மீது கோபம் கொண்டு கோபித்துக் கொண்டு அவர்களோடு பேசாமல் இருந்து அவர்களோடு தர்க்கம் புரிந்து இதுவெல்லாம் நடக்கிறதா என்பதாக கேட்டார். ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, ஆமா நடக்குது, எல்லாருமே செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீங்கள் கோபித்துக் கொண்டு உங்களுடைய கோபித்துக் கொள்ளலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொண்டு நபி அவர்களுடைய கோபத்தினால் அல்லாஹ்வினுடைய கோபம் உங்களின் மீது இறங்கிவிடும் என்று நீங்கள் அஞ்சவில்லையா? நீங்க பயப்படுறது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நீங்க கோவிச்சுக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல கோபப்பட, அல்லாஹ் உங்க மேல கோபப்பட்டுட்டான்னு சொன்னா என்ன நடக்கும்? தோற்று போய் விடுவாய் ஹஃப்ஸா, தோற்று போய் விடுவாய், நஷ்டம் அடைந்து விடுவாய் ஹஃப்ஸா, நஷ்டம் அடைந்து விடுவாய். இன்னுமே அந்த மாதிரி நடக்காது. உன்னை விட சிறந்த மனைவிமார்களின் மீது, உன்னை விட அழகான மனைவிமார்களின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கூடுதல் பிரியம் கூட இருக்கலாம். அதை வச்சு நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்துல ரோஷம் கொள்ளாத. உனக்கு எது தேவையாக இருந்தாலும் தந்தை நான் இருக்க, என்கிட்ட கேளு, அதுக்கு உண்டான ஏற்பாடை நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கோபிச்சுக்கிற வேலை இருக்கக்கூடாது என்பதாக ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இரவு நேரம் வீட்டு கதவை ரொம்ப வேகமாக தட்டக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஹஸ்ஸான் என்கின்ற நாட்டிலிருந்து அந்த ஆட்சியாளர் மதீனாவின் மீது போர் தொடுப்பதாக இருந்தார். அப்படி ஒரு செய்தி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வந்து கதவை திறக்கிறாங்க. வெளியே யாரு நிக்கிறான்? ஹஜ்ரத் பனு உமையத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இவங்களும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் மாறி மாறி படிச்சவங்க. ஹஜ்ரத் பனு உமையத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வாசல்ல நிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, என்ன செய்தி? ஒரு மோசமான நிகழ்ச்சி ஒன்று நடந்து விட்டது என்பதாக. ஹஸ்ஸானில் இருந்து படை வந்து விட்டதா? இல்லை, அதை விட பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது. என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய மனைவிமார்களை தலாக்கு விட்டு விட்டார்கள் என்பதாக. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியா இருந்துச்சு. நடுநிசியாக இருக்குது, இந்த நேரத்துல எங்கேயும் போகவும் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டயும் போய் கேட்க முடியாது, தன்னுடைய மகள்கிட்டயும் போய் கேட்க முடியாது. இரவு நேரமா இருக்குது. நைட்டு பூரா தூக்கம் வரல. எப்ப விடியும் எப்ப விடியும், இது விஷயத்துல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணுமே. என்ன ஆச்சோ தெரியலையே, நம்மளுடைய மகள் என்ன செய்தாங்கன்னு தெரியலையே. காலையில் எழுந்திருச்ச உடனே நேரா ஃபஜ்ர் தொழுவதற்காக வேண்டிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வர்றாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சுபுஹ் தொழுக வைக்கிறாங்க. தொழுக வச்சு முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழக்கம் போல தங்களுடைய அறைக்கு சென்றுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பர்சனல் ரூம் ஒண்ணு ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு தனி அறை, ஒரு உயரமான பகுதியில ஒரு சின்ன ரூம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுல பர்சனலா தங்கிக்குவாங்க. அந்த அறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் அமர்ந்து கொண்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு பின்னாடியே போகணும்னு தோணுது. ஆனா எப்படி போறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனி அறைக்கு போறாங்க. எப்படி போறது? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நேரா தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் கேட்டாங்க தன்னுடைய மகள் ஹஸரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட, என்ன நடந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபிச்சு போயிட்டாங்களே, என்ன நடந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்கு போவாங்க. தங்களுடைய மனைவிமார்களை சந்திச்சு பேசிட்டு வருவாங்க. அப்ப அதிகமாக ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. காரணம், அவங்க கிட்ட நஜ்த் தேசத்திலிருந்து வந்த ஒரு குவாலிட்டியான தேன் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த தேனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தேனை அவங்கள்ட்ட இருந்து குடிச்சிட்டு வருவாங்க. வழமையா நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த செய்தி மற்ற மனைவிமார்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. வழக்கம் போல முத ரோஷப்பட்டது யாரு? ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி ஹஸரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உன் வீட்டுக்கு வரும்போது நீ கேளு, என்ன அப்படின்னா, உங்க வாயிலிருந்து ஏதோ ஒரு விதமான ஒரு வாடை வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நீ கேளு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாயிலிருந்து வாடை வருவதை மிகவும் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனால அதனுடைய காரணத்தை கண்டுபிடிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்க. அதனால நீ இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட சொல்லிட்டு ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. மற்ற மனைவிமார்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க. சில மனைவிமார்கள் சரி நாங்க சொல்றோம், சில மனைவிமார்கள் நாங்க சொல்ல மாட்டோம் சொல்லிட்டாங்க. ஹஸரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வரும்போது அவங்களும் சொல்றாங்க, உங்க வாயில இருந்து இது வாசம் வர மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு தான் போவேன். அங்க ஒரு தேன் இருக்கும், அந்த தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை குடிக்கிறதுக்காக வேண்டி போவேன். ஒருவேளை அதனாலதான் இந்த வாடை வருது என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி இன்னமே அந்த தேனை குடிக்கவும் மாட்டேன், அங்க போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை யாருக்கிட்டையும் சொல்லிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. ஹஸரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன பண்ணாங்க, நேரா ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னமே ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு போக மாட்டாங்க, தேனு குடிச்சதுதான் இங்க பிரச்சனை என்பதாக போய் சொல்லிட்டாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனத்தை அனுப்புகிறார். யா அய்யுஹன் நபிய்யு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத அஸ்வாஜிக். ஓ நபியே, உங்களுடைய மனைவிமார்களினுடைய திருப்திக்காக வேண்டி நான் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் ஹராமாக்கி கொண்டீர்களே, அப்படி செய்யலாமா? தேன் குடிக்கிறது ஹலால் தானே, தேனு குடிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க உங்களுக்கு நீங்களே தடுத்துக்கிட்டீங்களே, இது சரியா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து இந்த வசனத்தை இறக்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனைவிமார்கள் மேல கோபம் வந்துருச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு மாசத்துக்கு உங்க யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன் என்பதாக சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு போனதுனால இவங்க ரோசப்பட்டாங்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முடிவு எடுக்கல. அல்லாஹ்வுடைய கண்டிப்பை அஞ்சியவர்களாக இப்படி ஒரு முடிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. இந்த விஷயத்தை ஹஸரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட சொன்ன உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, தோற்று விட்டாய் ஹஃப்ஸாவே, தோற்று விட்டாய், நஷ்டமடைந்து விட்டாய், நஷ்டமடைந்து விட்டாய் என்பதாக சொன்னாங்க. மெம்பருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. மெம்பரை சுத்தி நிறைய சகாபாக்கள் பேசிக்கிறாங்க தங்களுக்குள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு இடையில பிரச்சனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலாக்கு விட்டுட்டாங்க போல தெரியுது என்பதாக சில சகாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். சில சகாபாக்கள் அழுகிறார்கள். அவங்களோட கொஞ்ச நேரம் இருந்தேன், ஆனா அதுக்கு மேல என்னால இருக்க முடியல. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேடி நான் புறப்பட்டு போனேன். அந்த அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த அந்த சிறுவனை கூப்பிட்டு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட பார்த்து பேசணும், கொஞ்சம் அனுமதி வாங்கிட்டு வா என்பதாக சொன்னேன். அந்த சிறுவன் உள்ள போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உங்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறாங்க, அவங்களை உள்ள அனுப்பவா என்பதாக கேட்கிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுவுமே பேசல. அவர் வந்து சொல்லிட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியா இருக்கிறாங்க, எந்த பதிலும் சொல்லலன்னு சொல்லி. திரும்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த மெம்பர் பக்கத்துல வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க, தொடர்ந்து உட்கார்ந்து இருக்க முடியல, திரும்ப எந்திரிச்சு போறாங்க. அந்த சிறுவரை கூப்பிட்டு, இப்போ போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நான் சந்திக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, உள்ள வர சொல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. திரும்ப வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க, எந்த பதிலும் சொல்லல அப்படின்னு சொல்லிடுறாங்க. திரும்ப வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. மூணாவது தடவை போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த சிறுவர்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள வர சொல்ல என்பதாக. அவர் வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட சொல்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை வந்து சந்திப்பதற்காக வேண்டி அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கி இருந்த அந்த அறைக்குள் நுழைகிறாங்க. உள்ள பார்த்தா ஓலையால் நெய்யப்பட்ட ஒரு பாய், அந்த ஓலை பாயின் மீது எந்த ஒரு போர்வையும் விரிக்கப்படவில்லை. ஓலைகளால் நிரப்பப்பட்ட ஒரு தலையணையின் மீது சாய்ந்தவர்களாக அமர்ந்திருக்கிறாங்க. அங்க 2-3 பழைய பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்குது. உள்ள வந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சலாம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் தலாக்கு விட்டு விட்டீர்களா என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லையே. அல்லாஹ் அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், பொதுவாக குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, விவாதம் செய்ய மாட்டாங்க, கோச்சிக்க மாட்டாங்க. ஆண்கள் வச்சதுதான் சட்டம். ஆனா அன்சாரிகளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வச்சதுதான் சட்டம். பெண்கள் தான் பேசுவாங்க, ஆண்கள் எதிர்த்து பேச முடியாது. ஆனா இந்த குறைஷி பெண்கள் இங்க வந்த உடனே அன்சாரி பெண்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து சிரிச்சாங்க. திரும்ப கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் நான் ஹப்ஸா கிட்ட போனேன், போய் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நீ கோச்சிக்கிறியா? அவங்களோட நீ தர்க்கம் செய்யறியா? அவங்களோட நீ பேசாம இருக்கிறியா? அவங்க விஷயத்துல நீ ரோஷம் கொள்றியா? அந்த மாதிரிலாம் இனிமே செய்யக்கூடாது. அதனால ஒரு தந்தையாக நான் ஹப்ஸாட்ட நான் சொன்னேன், அப்படி இருந்து ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப சிரிச்சார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 தடவை சிரிச்சதை பார்த்த உடனே நின்றுகிட்டு இருந்த எனக்கு அங்க உட்காரணும்னு தோணுச்சு. பக்கத்துல உட்கார்ந்துகிட்டேன். உட்கார்ந்த உடனே அந்த ரூமை பார்த்தேன், என்னால தாங்கிக்க முடியல. ஒரு ஓலை பாயில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க, ஒரு ஓலை தலவாணியில சாஞ்சி இருக்கிறாங்க. அங்க பார்த்தா ஒரு பாத்திரங்கள் கூட நல்லா இல்ல. இத பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நான் சொன்னேன், உதுல்லாஹு ஃபல்யுவஸ்ஸி அலா உம்மதி, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தாருக்கு அல்லாஹ் நல்ல விசாலமான வசதி வாய்ப்புகளை தர வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாமே. ரோம பாரசீக மக்களை பாருங்க, அல்லாஹ்வை வணங்குறதே கிடையாது, ஆனால் எவ்வளவு வசதி வாய்ப்பா இருக்கிறாங்க, எவ்வளவு சுகபோகமாக இருக்கிறாங்க, அல்லாஹ் எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். ஆனா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, உங்களுடைய சமுதாயத்திற்காக விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யலாமே, அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரட்டுமே என்பதாக சொல்றார். அது வரைக்கும் சாஞ்சி படுத்து பேசிக்கிட்டு இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து சொன்னாங்க, உமரே, என்ன உமரே, குழப்பம் ஏற்பட்டு விட்டதா? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சந்தோஷங்களையும் சுகபோக இன்பங்களையும் அவர்களுக்கு விரைவுபடுத்தி தந்து கொண்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை என்பது அவர்களுக்கு, மறுமை என்பது எனக்கு என்பது உனக்கு தெரியாதா? இந்த சந்தோஷம், நிம்மதி, சுகபோக இன்பங்கள் இதுவெல்லாம் மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் விரைவுபடுத்தி இந்த உலகத்தில் தருகிறான். அவர்களுக்கு தான் இந்த உலகம், இந்த மறுமை என்பது எனக்கு, இது உனக்கு தெரியாதா என்பதாக சொன்னார். சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, இஸ்தக்ஃபிர்லி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எனக்காக மன்னிப்பு கேளுங்கள், இப்படி நான் கேட்டதற்காக வேண்டி மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக சொன்னார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அறையிலிருந்து இறங்கி வந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இறங்கி வர்றாங்க.
அதனுடைய படிக்கட்டுகள் எல்லாம் எந்த அளவிற்கு இத்து போய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது உடைஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல வேகமாக இறங்கி வர முடியல. அதனால நான் புடிச்சுதான் இறங்கி வர்றேன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிடிக்காமலேயே அவங்க என்ன செய்யறாங்க, இறங்கி போனாங்க. நானும் இறங்கி வந்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மாசம் உங்க வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒவ்வொரு நாளா எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 1 2 3 4 5 6 29 இரவு முடிஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு திருக்குர்ஆனுடைய வசனத்தோடு, இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா ஃபதஆலைன வ உமத்திஉகுன்ன வ உஸர்ரிஹுகுன்ன ஸராஹன் ஜமீலா வ இன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத் தாரல் ஆখিরা ஃபஇன்னல்லாஹ அஅத்த லில் முஹ்ஸினாத்தி மின்குன்ன அஜ்ரன் அஸீமா. இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஆயிஷாவே, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை நீ விரும்பினால், மற்ற மனைவிமார்கள் எல்லாம் விரும்பினால், நீங்க என்கிட்ட வெளிப்படையா சொல்லிருங்க, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை நான் தலாக்கு செய்து விடுகிறேன். அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் மறுமை நாளையும் நீங்கள் ஆசைப்பட்டால் அதையும் சொல்லிவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான கூலியை வழங்குவார். உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட நீங்க பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய தாய் தந்தைட்ட பேசி முடிவெடுக்கிற விஷயம் இல்லை யா ரசூலுல்லாஹ், அக்தாருல்லாஹ வத்தாரல் ஆখিরা, அல்லாஹ்வை மறுமை நாளை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். என்னுடைய தாய் தகப்பன்ட்ட பேசி முடிவெடுக்கிற விஷயம்லாம் இல்லை இது என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பதில் சொன்னாங்க. இதே பதிலையே எல்லா மனைவிமார்களுமே சொல்லிட்டாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலுல்லாஹ், ஒரு மாசம் வரமாட்டேன்னு தானே சொல்லிட்டு போனீங்க, 29 இரவு தான் முடிஞ்சிருக்கு சொன்னாங்க. இங்கதான் கவனிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எந்த அளவிற்கு அவர்களுடைய மனைவிமார்கள் நெருக்கமாகவும் இயல்பாகவும் இருந்தார்கள் என்பதற்கு இது மிக அற்புதமான வார்த்தை. இது ஒரு பெரிய போர்க்களமே நடந்து முடிஞ்சிருக்குது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேக்குறாங்க, 29 நாள் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள வந்துட்டீங்களே என்பதாக சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆயிஷாவே உனக்கு தெரியாதா, ஒரு மாதம் என்பதில் 29 நாட்களும் உள்ளது என்பதாக சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாதா, ஒரு மாசம் தானே சொன்னேன், ஒரு மாசத்துல 29 நாள் உள்ள மாசமும் இருக்குது இல்லையா, அதனால நான் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கூட நான் மீறவில்லை என்கின்ற அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொல்லிவிட்டு வந்தார். இது ஒரு பெரிய சம்பவம், புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு சம்பவம். இவருடைய பல்வேறு கோணத்தில் பல்வேறு படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் எவ்வளவு இயல்பாக இருந்தார்கள் என்பதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்திலே அவர்களுடைய மனைவிமார்கள் எந்த அளவிற்கு உண்மையாகவும் மேன்மையாகவும் எண்ணி இருந்தார்கள் என்பதையும் இந்த சம்பவத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு செய்தி. இதையும் நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கவனத்தில் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக சுபிட்சமான வாழ்க்கை வாழ்வதற்கு இதிலிருந்து நமக்கு முன்மாதிரி இருக்கிறது என்கின்ற அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சியை நாம் முழுமையாக சொன்னோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே முன்மாதிரியாக கொண்டு வாழுகிற தௌஃபீக்கை நமக்கு வழங்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.